டேய் ஆகாஷ், சாரிடா, உண்மையாலுமே நிலைமை அப்படி. நீ வேணா பாரேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல தாமரை பாப்பாவை தூங்க வச்சுட்டு வந்துடுவா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சிஓ சார் என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே ஓடினான். ஆனால் ஆகாஷ் வாசலிலேயே நின்று, எப்போ வருவாளோ, இந்த பாப்பா தூங்கணும், அப்புறம் அண்ணி தூங்கணும், அதுக்குள்ள விடிஞ்சே போயிடும் என்று தலையில் அடித்து கொண்டான். அவன் அறைக்குள் வந்து கதவை சாத்திவிட்டு கட்டிலில் அமர்ந்து கடிகாரத்தை பார்த்தான். ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு ஒரு யுகமாக தெரிந்தது. இந்த குடும்பத்துல ஒருத்தர் ரொமான்ஸ் பண்ணணும்னா கூட பெரிய போராட்டமாயிருக்கே என்று நினைத்து கொண்டே தாமரை எப்பொழுது வருவாள் என்று ஏக்கத்துடன் வாசலையே பார்த்து கொண்டிருந்தான். ஆகாஷ் அறைக்குள் தனியாக படுக்கையில் அமர்ந்து ஒவ்வொரு நொடியையும் எண்ணிக்கொண்டிருக்க அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த தாமரை என்னதான் பண்றா? ஒரு பாப்பாவை தூங்க வைக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதே என்று தனக்கு தானே புலம்பிக் கொண்டவன் அடிக்கடி வாசலுக்கு போய் எட்டி பார்ப்பதும் யாராவது வருகிறார்களா என்று கவனிப்பதுமாகவே இருந்தான். ஏசி குளிரிலும் அவனுக்கு பதற்றத்தில் வியர்த்தது. இன்னைக்கு எப்படியும் தாமரை வந்ததும் அவளை விடவே கூடாது என்று ஒருவிதமான எதிர்பார்ப்புடன் கதவு திறக்கும் சத்தத்திற்காக காத்திருந்தான். சரியாக அந்த நள்ளிரவு நேரத்தில் கீச் என்று கதவு மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்டதும் ஆகாஷிற்கு தலை முதல் கால் வரை ஒரு மின்சாரம் பாய்ந்தது. வந்துட்டா, என் செல்லம் வந்துட்டா என்று மனதிற்குள் கொதித்தவன் ஒரு குறும்புத்தனமான முடிவெடுத்தான். சட்டென்று ஓடிப்போய் கதவுக்கு பின்னால் மறைந்து நின்று கொள்ள உள்ளே நுழைந்த உருவம் கதவை சாத்திவிட்டு திரும்புவதற்குள் ஆகாஷ் பின்னாடி இருந்து பாய்ந்து அந்த உருவத்தை இருக்க கட்டி கொண்டான். எவ்வளவு நேரண்டி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது, இனிமே உன்னை நான் விடவே மாட்டேன் என்று ஆசையாக சொல்லி அந்த உருவத்தின் தோளில் முகம் புதைக்க முயன்றான். ஆனால் அடுத்த நொடியே ஆகாஷிற்கு ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிந்தது. அந்த உருவம் தாமரையைப் போல மென்மையாக இல்லை, மாறாக சட்டை அணிந்த ஒரு கடினமான உடலாக தெரிந்தது. அது மட்டுமில்லாமல் தாமரையிடம் வரும் அந்த மல்லிகைப்பூ வாசத்திற்கு பதில் ஒரு விதமான ஷேவிங் லோஷன் வாசம் வந்தது. டேய் டேய் விடுடா, என்னடா பண்ற, என்ன மூச்சு முட்டுதுரா என்று ஒரு ஆண் குரல் அலறியது. ஆகாஷ் அதிர்ச்சியில் கையை தளர்த்தி விட்டு அலறி அடித்துக்கொண்டு பின்னாடி குதித்தவன் ஸ்விட்சை போட்டால் அங்கே நின்றது தாமரை அல்ல, அவனது அண்ணன் கார்த்திக். கார்த்திக் தன் சட்டையை சரி செய்து கொண்டு மிரண்டு போய் ஆகாஷை பார்த்தவன், டேய் என்னடா இப்படி பாயிர, நான் ஒன்னும் உன் பொண்டாட்டி இல்லடா, உன் ரூம்ல இன்னைக்கு உன் கூட தங்கலாம்னு வந்து கதவை திறந்தா நீ என்னடானா இப்படி வன்முறையில இறங்குற, நான் என்ன உன் கூட குடும்பம் நடத்துவா வந்தேன் என்று கார்த்தி பதற்றத்துடன் கேட்க ஆகாஷ் அப்படியே அசடு வழிந்து கொண்டு நின்றான். அண்ணா, அது நான் தாமரன்னு நினைச்சி என்று இழுத்த ஆகாஷிற்கு அடுத்த நிமிடம் ஏகப்பட்ட கோபம் வந்தது. அண்ணா, தாமரை தானே இங்க வரணும், நீங்க எதுக்கு இந்த நேரத்துல என் ரூம்குள்ள வரீங்க, அவ எங்க என்று ஆவேசமாக கேட்க கார்த்திக் சிரிப்பை அடக்க முடியாமல் தன் வயிற்றில் கையை வைத்துக் கொண்டவன், டே ஆகாஷ், உன் பொண்டாட்டி தாமரை இன்னைக்கு இங்க வரமாட்டாளாம்டா, பாப்பா அவகிட்ட இருந்தா மட்டும்தான் அழாம தூங்குது, நான் மறுபடியும் தூக்க போனா பாப்பா வாய் விட்டு அலறுதுடா, ரம்யாவாலையும் சமாளிக்க முடியல, அதான் தாமரை சொல்லிட்டா, மாமா பாப்பா பாவம், நான் இன்னைக்கு அவ கூட இங்கேயே படுத்துக்கிறேன், நீங்க வேணும்னா ஆகாஷ் கூட போய் படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டா என்றான் கார்த்திக். அவன் கூறியதை கேட்ட ஆகாஷ் தலையில் இடி விழுந்தது போல அப்படியே கட்டிலில் சரிந்து அமர்ந்தான். என்னது, தாமரை அங்கேயே தங்கிட்டாளா? அப்போ நான் என்று ஏக்கத்துடன் கேட்டான். நீ என்ன பண்ணுவ, நீ தனியா தூங்குவியன்னு பாசத்துலதான் நான் உனக்கு துணைக்கு வந்தேன், வா 2 பேரும் அண்ணன் தம்பியா பழைய மாதிரி இன்னைக்கு ஒரே பெட்ல படுத்து பேசலாம் என்று சொல்லிவிட்டு கார்த்திக் ஜாலியாக போர்வையை தேடினான். ஆனால் ஆகாஷோ வானத்தை பார்த்து புலம்பினான். கடவுளே, இது என்ன எனக்கு வந்த சோதனை, அன்னைக்கு மேகமலையில போன் கால் வந்து கெடுத்துடுச்சு, இங்க வந்தா இந்த பாப்பா வந்து கெடுக்குது, எப்போதான் நான் என் பொண்டாட்டியோட நிம்மதியா ஒரு நிமிஷம் இருப்பேன் என்று யோசித்துக் கொண்டிருக்க கார்த்திக் அவனது தோளில் கை வைத்தவன், வீட்டுடா ஆகாஷ், இதுவும் கடந்து போகும், இப்போ லைட் ஆஃப் பண்ணு, எனக்கு நல்லா தூக்கம் வருது என்று சொல்லிவிட்டு படுத்துக்கொண்டான். ஆகாஷும் வேறு வழி இல்லாமல் தன் அண்ணனுக்கு பக்கத்தில் கடுகடுவென்று முகத்தை வைத்துக் கொண்டு படுத்துக்கொண்டான்.
ஆனால் அவனது மனம் மட்டும் பக்கத்து அறையில் தாமரை என்ன செய்து கொண்டிருப்பாள் என்றே சுற்றி கொண்டிருந்தது. தூக்கத்தில் கார்த்திக் அவன் மீது கை போட வரும்போதெல்லாம் சி போங்கண்ணா என்று தள்ளிவிட்டு கொண்டே தூக்கமில்லாத அந்த இரவை கழித்தான். மறுபுறம் தாமரை பாப்பாவை கட்டிக்கொண்டு ரம்யாவிடம் சிரித்து பேசிக்கொண்டே, பாவம் ஆகாஷ் அங்க மாமா கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபாடுறாரோ என்று நினைத்து மெல்ல சிரித்து கொண்டாள். அதிகாலை 5 மணிக்கே அலாரம் அடிக்காமலேயே ஆகாஷிற்கு விழிப்பு தட்டிவிட்டது. அதற்கு முக்கிய காரணம் பக்கத்தில் படுத்திருந்த கார்த்திக் தான். தூக்கத்தில் ஆகாஷை ரம்யா என்று நினைத்து அவ்வப்போது தட்டி கொடுத்ததுதான். ஆகாஷ் சிவந்த கண்களுடன் கலைந்த தலைமுடியினும் எழுந்து அமர கார்த்திக் மிக நிம்மதியாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தான். நல்லா தூங்குறாரு, என் வாழ்க்கையிலேயே விளையாடிட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்குறத பாரு என்று மனதிற்குள் கருவிக்கொண்டே எழுந்து வெளியே வந்தவன் நேராக ரம்யா அண்ணியின் அறைக்கு சென்றான். அங்கே கதவு லேசாக திறந்திருக்க உள்ளே எட்டி பார்த்தால் தாமரை அந்த குட்டி பாப்பாவை தன் மார்போடு அணைத்தபடி மிக அழகாக தூங்கிக் கொண்டிருந்தாள். ரம்யாவும் அந்த பக்கம் திரும்பி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார். அந்த காட்சியை பார்த்ததும் ஆகாஷின் கோபம் அப்படியே ஐஸ் போல கரைந்து போனது. சரி, பாப்பாவுக்காக தானே அங்க தங்குனா என்று சமாதானம் அடைந்தாலும் அவனது குறும்பு புத்தி சும்மா இருக்கவில்லை. அவன் மெதுவாக குளியலறைக்குள் சென்று முகம் கழுவி விட்டு வந்து ஹாலில் அமர்ந்து காஃபிக்காக காத்து கொண்டிருந்தான். சரியாக 6 மணிக்கு தாமரை அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவள் ஆகாஷ் ஹாலில் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவளுக்கு சிரிப்பு முட்டிக்கொண்டு வந்தது. என்ன ஆகாஷ், இவ்ளோ சீக்கிரம் எழுந்துட்டீங்க? மாமா கூட நல்லா தூங்குனீங்களா என்று அவள் குறும்பாக கேட்டுக்கொண்டே அருகில் வந்தாள். ஆகாஷ் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு, ஆமாமா ரொம்ப நல்லா தூங்குன. அண்ணன் என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டு செஞ்ச லூட்டியில நான் மேகமலைக்கே போயிட்டு வந்துட்டேன். ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஒரு நைட்டு கூட புருஷன் கூட இருக்கணும்னு தோணலையா உனக்கு என்று ஆதங்கத்தை கொட்டினான். தாமரை கையில் ஒரு காஃபி கப்பை எடுத்துக்கொண்டு அவன் அருகில் அமர்ந்தவள், ஐயோ பாப்பா விடாம அழுதுகிட்டே இருந்தா என்ன பண்றது? அதான் அக்காவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமேன்னு இருந்தேன். எதுக்கு இவ்ளோ கோவம்? ஆமா, பின்ன கோவம் வராம என்ன பண்ணோம்? நைட்டு கதவு பின்னாடி நின்னுக்கிட்டு நான் அண்ணனை கட்டி பிடிச்சப்போ இருந்த தர்ம சங்கடம் எனக்கு தான் தெரியும். என் மானமே போயிருச்சு என்று ஆகாஷ் சொல்ல தாமரை விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தாள். சிரிக்காத தாமரை, இப்போ உனக்கு ஒரு தண்டனை கொடுக்க போற. நீ நான் ஆபீஸ்க்கு போற வரைக்கும் என்னை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகரக்கூடாது, புரியுதா என்று சொல்லி அவளது இடுப்பில் கிள்ளி தன் பக்கம் இழுத்தான். ஐயோ விடுங்க ஆகாஷ், மாமா இப்போ எழுந்து வந்துட போறாரு என்று தாமரை தவிக்க, ஆனால் ஆகாஷோ அவளை விடவில்லை. வரட்டும், அவர்கிட்ட சொல்ல வேண்டியத நான் நேத்தே சொல்லிட்டேன், இப்ப பாரு என்று சொல்லி அவளது கன்னத்தில் ஒரு அழுத்தமான முத்தத்தை இட்டான். அந்த சமயம் வாசலில் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. ஆகாஷ் எரிச்சலுடன் ஜன்னல் வழியாக பார்க்க, அது வேறு யாருமல்ல, விசாலாட்சியுடைய ஆள்தான். அவன் கையில் ஒரு பார்சல் இருந்தது. தாமரை அதை வாங்கி பார்க்க அதில் விசாலாட்சியின் கைப்பட எழுதிய ஒரு கடிதமும் இருந்தது. ஆகாஷ், நீயும் அண்ணனும் அந்த புது வீட்டுல சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த வீட்டோட அஸ்திவாரமே என்னோட வன்மத்துல தான் இருக்கு. கூடிய சீக்கிரமே நீங்க எல்லாரும் ஒரு பெரிய அதிர்ச்சியை எதிர்பார்க்கலாம் என்று அதில் எழுதியிருந்தது. பார்சலை திறந்து பார்த்தால் அதில் ரம்யாவுக்கும் கார்த்திக்கும் தெரியாத ஒரு பழைய சொத்து பத்திரமும் சில போட்டோக்களும் இருந்தன. அதை பார்த்ததும் தாமரையின் முகம் அப்படியே மாறி போனது. ஆகாஷ், இத பாருங்க, அத்தை ஏதோ பெரிய சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு என்று பதற்றத்துடன் சொன்னாள். ஆகாஷ் அந்த பத்திரத்தை பார்த்தான். கோபத்தில் அவனது கண்கள் சிவந்தன. அம்மா, இதுக்கு மேலேயே நீங்க அடங்க மாட்டீங்களா? தாமரை, இதை இப்போதைக்கு அண்ணகிட்டயோ அன்னிக்கிட்டயோ சொல்லாத. அவங்க இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. இந்த விஷயம் எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என்றான் உறுதியாக. ஆனால் தாமரைக்கு தான் ஒரு விதமான நடுக்கம் ஏற்பட்டது. அந்த புது வீட்டிற்குள்ளும் விசாலாட்சியின் நிழல் விழத் தொடங்கிவிட்டது என்று கண் கலங்கினாள். புது வீட்டின் காலை பொழுது மிகவும் ரம்யமாக தொடங்கியது. ஆகாஷ் எப்படியும் இன்று முதல் தாமரை தன் அறைக்கு வந்து விடுவாள்,
பழையபடி மேகமலையில் இருந்தது போல தனக்கான அந்த தனிமை கிடைக்கும் என்று 1000 கனவுகளோடு காஃபி குடித்துக் கொண்டிருந்தான். ஆனால் தாமரை அங்கே ரம்யாவுடன் அமர்ந்து குழந்தைக்கு பால் கொடுக்கும் நேரத்தில் சிரித்து பேசிக்கொண்டே திட்டமிட்டுக் கொண்டிருந்தாள். ஆகாஷ் மெதுவாக ரம்யாவின் அரைப்பக்கம் வந்தான். அங்கே தாமரை பாப்பாவை கையில் வைத்துக் கொண்டு, அக்கா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. பாப்பாவுக்கு ராத்திரி நேரத்துல அடிக்கடி விழிப்பு வருது. உங்களுக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. நீங்க நிம்மதியா தூங்கினாதான் உடம்பு தேரும். அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் என்று இழுத்தாள். வாசலில் நின்று இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆகாஷிற்கு பிபி எகிரியது. ஐயோயோ, இவ மறுபடியும் என்ன முடிவெடுத்திருக்காளோ தெரியலையே என்று அவன் உள்ளம் படபடத்தது. என்ன தாமரை, சொல்லு என்று ரம்யா கேட்க, தாமரை ஜன்னல் வழியாக வெளியே நின்ற ஆகாஷை பார்த்து ஒரு குறும்பு சிரிப்பு சிரித்தவள், இன்னையிலிருந்து ஒரு மாசத்துக்கு நான் உங்க கூடவே இந்த ரூம்லயே தங்கிடுறேன்க்கா. பாப்பாவையும் நானே பார்த்துப்பேன், உங்களுக்கும் துணையா இருக்கும் என்று பட்டென்று சொல்லிவிட்டாள். அதை கேட்ட ஆகாஷின் கையில் இருந்த காஃபி கப் கீழே விழத குறையாக அதிர்ந்து போனான். எனது 1 மாசமா என்று அவனது அடிமனது அலறியது. உடனே அவன் நேராக உள்ளே நுழைந்து, தாமரை, என்ன விளையாடுறியா? 1 மாசம் நீ இங்கே தங்கறதா? அப்போ நான் என்ன பண்றது என்று ஆகாஷ் பதற்றத்துடன் கேட்க, ரம்யாவும் கார்த்திக்கும் ஆச்சரியமாக அவனை பார்த்தனர். தாமரை மிகவும் அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டு, ஏங்க, அக்கா நிலைமைய பாருங்க. பாப்பா ரொம்ப சின்னதா இருக்கு. மாமாக்கும் இதெல்லாம் புதுசு. ஒரு மாசம் நான் கூட இருந்தா அவங்களுக்கும் தைரியமா இருக்கும் இல்ல. நீங்க தான் அன்னைக்கு சொன்னீங்களே குடும்பம் தான் முக்கியம்னு. இப்போ என்னாச்சு என்று அவனை அவனது வார்த்தைகளாலேயே மடக்கி போட்டாள். ஆகாஷ் எதுவும் பேச முடியாமல் வாயடைத்து நின்றான். கார்த்திக் மெதுவாக ஆகாஷின் அருகில் வந்து, டேய் ஆகாஷ், எனக்கும் சங்கடமா தான் இருக்குதுடா. ஆனா தாமரை சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கும் இல்ல. பிளீஸ்டா, ஒரே 1 மாசம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன். ரம்யா கொஞ்சம் தேறிட்டா போதும் என்று கெஞ்சும் குரலில் கேட்டான். ஆகாஷ் கார்த்திகை பார்த்தான். பிறகு ரம்யாவை பார்த்தான். கடைசியாக தாமரையை முறைத்து பார்த்தான். அவளது கண்ணோரம் ஒரு வெற்றி சிரிப்பு மின்னியது. உங்களை எப்படி கதற விடுறேன்னு பாருங்க CEO சார் என்பது போல இருந்தது அவளது பார்வை. சரி, அண்ணா இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் சம்மதிக்கிறேன். ஆனா தாமரை, இது உனக்கு அடுக்குமான்னு மட்டும் யோசிச்சுக்கோ என்று கருவிக்கொண்டே ஆகாஷ் அங்கிருந்து வெளியேறினான். அன்று முழுவதும் ஆகாஷால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. ஆபீஸ் மீட்டிங்கில் கூட யாரோ ஏதோ பேச, இவன் 1 மாசமா என்று சத்தமாக கேட்க மொத்த போர்டு மெம்பர்களும் அதிர்ந்து போயினர். லேப்டாப்பை திறந்து வைத்தால் அதில் தாமரையின் சிரித்த முகம்தான் தெரிந்தது. மாலை வீடு திரும்பியதும் ஆகாஷ் நேராக தனது அறைக்கு சென்றான். அங்கே தாமரை தனது உடைமைகளை ஒரு பேக்கில் அடுக்கிக் கொண்டிருந்தாள். ஆகாஷ் கதவை பூட்டிவிட்டு பின்னால் இருந்து அவளை வளைத்து பிடித்தவன், தாமரை, விளையாடாதடி. 1 மாசம் உன்னை பார்க்காம உன்னை தொடாம நான் எப்படி தூங்குவேன்? ஒரு நாளைக்கே நான் எவ்வளவு தவிச்சேன் தெரியுமா என்று அவளது தோளில் முகம் புதைத்து கொஞ்சினான். தாமரை மெல்ல திரும்பி அவனது கன்னத்தை வருடியவள், எங்க, இது அக்காவுக்காக மட்டும் இல்ல, உங்களுக்கும் ஒரு சின்ன தண்டனை. அன்னைக்கு 1 வாரம் என்கிட்ட பேசாம என்ன அழ வச்சிங்கல்ல, இப்போ நீங்க தவிங்க, அப்பதான் என் அருமை உங்களுக்கு புரியும் என்று குறும்பாக்க சொன்னாள் தாமரை. தாமரை, அது பழசுடி. அதுக்கப்புறம் நாம மேகமலையில சமாதானம் ஆகிட்டோம்ல. அதெல்லாம் சரிதான் ஆகாஷ், நாம சேர வேண்டிய நேரத்துல கரெக்டா சேருவோம். இப்போதைக்கு நீங்க மாமா கூட தான் படுக்கணும். போங்க, மாமா வெயிட் பண்ணுவாரு என்று சொல்லிவிட்டு கையில் துணிகளுடன் விறுவிறுவென ரம்யாவின் அறைக்கு சென்றாள். ஆகாஷ் அப்படியே கட்டிலில் மல்லாக்க விழுந்தவன், ஐயோ, இவளை கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா ஒரு சிங்கத்தோட கூண்டுக்குள்ளேயே இருந்திருக்கலாம். 1 மாசம், 30 நாள், 720 மணி நேரம், நான் எப்படி தாக்கு பிடிக்க போறேன்னே தெரியலையே என்று தலையை பீத்துக் கொண்டான். இரவு சாப்பிடும் போது கூட ஆகாஷ் சோகமாக அமர்ந்திருந்தான். தாமரை வேண்டுமென்றே அவனுக்கு பிடித்த மீன் குழம்பை ஊற்றி, நல்லா சாப்பிடுங்க ஆகாஷ், அப்பதான் நைட்டு நல்லா தூக்கம் வரும் என்று கிண்டல் செய்தாள். கார்த்திக் நிலைமையை புரிந்து கொண்டு சிரிப்பை அடக்கிக் கொண்டிருந்தான். இரவு 10 மணி. ஆகாஷ் தன் அறைக்கு வந்து விளக்கை அணைத்தான். ஆனால் தூக்கம் எங்கே வரும்? ஜன்னல் வழியாக பக்கத்து அறை விளக்கு எரிவதை பார்த்து கொண்டே, தாமரை,
நீ அங்க பாப்பா கூட சிரிச்சுக்கிட்டு இருப்ப, இங்க நான் உன் சேல வாசனையை தேடி தவச்சுக்கிட்டு இருக்கேன் என்று புலம்பினான். பக்கத்து அறையில் தாமரை பாப்பாவை தூங்க வைத்து விட்டு ஆகாஷின் தவிப்பை நினைத்து மெல்ல சிரித்து கொண்டாள். இப்பதான் என் புருஷன் வழிக்கு வர்றாரு என்று நினைத்தபடி அவளும் தூக்கம் இல்லாமல் அந்த ஜன்னல் கம்பிகளை பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்த நாள் பகல் முழுவதும் ஆபீஸில் இருந்த ஆகாஷிற்கு மனமே ஓடவில்லை. எப்படியாவது தாமரையை தன் அறைக்கு வரவழைக்க வேண்டும் என்று ஒரு 10 மாஸ்டர் பிளான்களை தயார் செய்தான். அவளை அப்படியே போய் கூப்பிட்டா வரமாட்டா, கொஞ்சம் எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணணும் என்று முடிவெடுத்தவன் மாலை வீடு திரும்பியதும் ஒரு புதிய நாடகத்தை தொடங்கியிருந்தான். முகத்தை மிகவும் சோகமாக வைத்துக்கொண்டு கால்கள் தள்ளாடுவது போல ஹாலுக்குள் நுழைய, ஆகாஷ் என்னாச்சு, முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு என்று கார்த்திக் ஓடி வந்து கேட்க, ஆகாஷ் கையை தலையில் வைத்துக்கொண்டு, ஒண்ணுமில்லண்ணா, லைட்டா தலைவலி, அப்புறம் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அனலா கொதிக்குது, ஆபீஸ்ல ரொம்ப வேலை, உடம்பு ஒன்னும் செட் ஆகல போல என்று சொல்லிக்கொண்டே சோஃபாவில் சரிந்தான். அவனது கண்கள் மட்டும் ஓரமாக தாமரை எங்கே இருக்கிறாள் என்று தேடியது. தாமரை பாப்பாவுக்கு துணி துவைத்துக் கொண்டிருந்தவள் சத்தம் கேட்டு ஓடி வந்தாள். ஆகாஷின் முகத்தை பார்த்ததுமே அவளுக்கு புரிந்துவிட்டது. ஓ, சிஇஓ சார் புதுசா சீன் போடுறாரா என்று நினைத்து கொண்டவள், ஐயோ அப்படியா, இருங்க நான் வந்து பாக்கறேன் என்று சொன்ன தாமரை அவன் அருகில் வந்து அவனது நெற்றியை தொட்டு பார்த்தாள். ஆகாஷ் வேண்டுமென்றே மூச்சை சூடாக விட்டான். தாமரை, எனக்கு தலை அப்படியே வெடிச்சிடும் போல இருக்குதுடி, நீ இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் என் கூட இருந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டா சரியாகிடுமோன்னு தோணுது, அன்னிக்கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கு வந்துடுறியா என்று ஒரு பரிதாபமான குரலில் கேட்டான். ரம்யாவும் அங்கே வந்து, ஆமா தாமரை, ஆகாஷ் ரொம்ப பலவீனமா இருக்காரு, நீ இன்னைக்கு இவர் கூடவே இரு, பாப்பாவை நாங்க பாத்துக்கிறோம் என்றாள் கவலையுடன். அதை கேட்ட ஆகாஷ் மனதுக்குள் குதித்தான். எஸ், பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு என்று நினைத்தவன் அடுத்த நொடியே தாமரை கூறியதில் அதிர்ந்து போனான். தாமரையும் லேசாக சிரித்து விட்டு, இல்லக்கா, இவருக்கு வர்றது சாதாரண தலைவலி இல்ல, இது தனிமை வலி, இதுக்கு மருந்து நான் பக்கத்துல இருக்கிறது இல்ல, இதோ இந்த மாத்திரை தான் என்று சொல்லி தன் இடுப்பில் இருந்த ஒரு தைல டப்பாவையும் ஒரு கசப்பான கஷாயத்தையும் எடுத்து வைத்தாள். இந்தாங்க ஆகாஷ், இத அப்படியே குடிச்சிட்டு இந்த தைலத்தை தலையில தேய்ச்சிட்டு படுங்க, அப்புறம் என்ன, மாமா தான் இன்னைக்கு உங்களுக்கு தலையை கோதி விட போறாரு, நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லிட்டேன் என்று சொன்ன தாமரை கார்த்திக் அண்ணன் பார்த்து, மாமா அவருக்கு நல்ல தைலம் கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க, பாவம் மனுஷன் ரொம்ப தவிக்கிறார் என்று சொல்லிவிட்டு பாப்பாவை தூக்கி கொண்டு ஓடிவிட்டாள். ஆகாஷ் அந்த தைல டப்பாவை பார்த்து கொண்டே, தாமரை இதெல்லாம் உனக்கே அடுக்காதடி என்று கத்தினான். கார்த்திக் உற்சாகமாக வந்து, வாடா தம்பி, அண்ணன் இன்னைக்கு உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன் என்று அவனது தலையை அழுத்தி தேய்க்க ஆரம்பிக்க ஆகாஷிற்கு தலைவலி நிஜமாகவே வந்துவிட்டது. இரவு 10 மணி. ஆகாஷ் விடுவதாக இல்லை. பிளான் பியை செவல்படுத்த தொடங்கினான். திடீரென தன் அறையில் இருந்து ஏசியை அணைத்துவிட்டு ஜன்னல்களை எல்லாம் திறந்து வைக்க கொசுக்கள் உள்ளே வர தொடங்கின. மெதுவாக தாமரை இருக்கும் அறைக்கு சென்று கதவை தட்ட தாமரை கதவை திறந்தாள். அங்கே ஆகாஷை பார்த்தவள், மறுபடியும் என்னங்க என்று சலிப்பாக கேட்க, தாமரை, என் ரூம்ல ஏசி ரிப்பேர் ஆகிருச்சு, செம்ம புழுக்கம், கொசு வேற கடிக்குது, எனக்கு தூக்கமே வரலடி, அண்ணன் வேற குப்புறப்படுத்து கொரட்டை விடுறாரு, நான் வேணா இங்க தரையில ஒரு ஓரமா படுத்துக்குவா என்று கெஞ்சினான். தாமரை அவனை மேலிருந்து கீழ்வரை பார்த்தவள், என்னது ஏசி ரிப்பேரா, இருங்க நான் வந்து என்னன்னு பாக்குறேன் என்று அவனது அறைக்கு சென்றவள் சுவிட்ச் போர்டில் அணைக்கப்பட்டிருந்த ஏசி பட்டனை தட்டிவிட்டு, இப்ப பாருங்க ஏசி சூப்பரா ஓடுது, நீங்க பட்டனை தட்டி விட்டுட்டு வந்து என்கிட்ட போய் சொல்றீங்களா, மரியாதையே போய் பாடுங்க, இல்லனா அண்ணன்கிட்ட சொல்லி உங்களை அந்த ரூம்லயே வச்சு பூட்டிட சொல்லுவேன் என்று மிரட்டினாள். ஆகாஷ் விக்கித்து போய் நின்றான். தாமரை, நீ ரொம்ப விவரமா இருக்கடி என்றதும், மதுரை பொண்ணுங்க எப்பவுமே விவரம்தான் ஆகாஷ், உங்க சிஇஓ புத்தியெல்லாம் ஆபீஸ்ல வச்சுக்கோங்க, வீட்டுல ஏன் ஆட்டம் தான் செல்லும், போங்க போய் உங்க அண்ணன் படியில படுங்க என்று சொல்லி அவன் முகத்துக்கு நேராகவே கதவை சாத்தினாள். ஆகாஷ் கதவை தாளம் போட்டபடியே,
இன்னும் 28 நாள் இருக்கே, அதுக்குள்ள நான் பைத்தியம் பிடிச்சி தெருவுலையே ஓடிடுவேன் போலயே என்று புலம்பிக் கொண்டே தன் அறைக்கு திரும்பினான். கட்டிலில் படுத்திருந்த கார்த்திக், என்னடா இன்னைக்கும் எந்த பிளானோ ஒர்க் அவுட் ஆகலையா என்று கிண்டலாக கேட்க, ஆகாஷ் போர்வையை தலைவரை போர்த்தி கொண்டு, தூங்குகண்ணா, உங்களுக்கெல்லாம் என் நிலைமை வேடிக்கையாத்தான் இருக்கும் என்று முணுமுணுத்தான். மறுபுறம் தாமரை கட்டிலில் பாப்பாவுடன் படுத்துக்கொண்டு ஆகாஷின் அந்த பரிதாபமான முகத்தை நினைத்து வாய் விட்டு சிரித்தாள். அவர் தவிக்கிறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இந்த 1 மாசம் இவரு வழிக்கு வரணும்னா நான் கொஞ்சம் கராராத்தான் இருக்கணும் என்று மனதுக்குள் நினைத்தபடி அவனது போட்டோவை பார்த்து சின்ன முத்தமிட்டு விட்டு தூங்கினாள். அடுத்த நாள் முதல் ஆகாஷ் இப்பொழுது மிகவும் சமத்தாக மாறிவிட்டான். 1 மாசம் தானே, பார்த்து கொள்ளலாம் என்று அவன் அமைதியாக இருப்பது போல நடித்தாலும் அவன் கண்கள் எப்பொழுதும் தாமரையே வட்டமிட்டு கொண்டிருந்தன. தாமரை எப்பொழுது சமையல் அறைக்கு செல்கிறாள், எப்பொழுது துணி எடுக்க மொட்டை மாடிக்கு செல்கிறாள் என்று ஒரு வேவு பார்க்கும் ஏஜென்ட் போலவே கவனித்துக் கொண்டிருந்தான். அன்று மதியம் ரம்யாவும் கார்த்திக்கும் பாப்பாவை தூங்க வைத்துவிட்டு தாத்தாவுடன் பேசிக் கொண்டிருந்தனர். தாமரை மட்டும் சமையலறையில் மதிய சாப்பாட்டிற்கு பிறகு பாத்திரங்களை அடுக்கிக் கொண்டிருந்தாள். வேலைக்காரர்கள் அந்த பக்கம் இல்லாத நேரம் பார்த்து ஆகாஷ் பூனை போல சமையலறைக்குள் நுழைந்தான். தாமரை ஒரு உயரமான அலமாரியில் ஜாடியை வைக்க எட்டி நின்ற போது திடீரென பின்னால் இருந்து 2 கரங்கள் அவளது இடையை வளைத்தன. தாமரை திடுக்கிட்டு பின்னால் திரும்ப முயல ஆகாஷ் அவளை விடாமல் அந்த அலமாரிக்கும் அவனுக்கும் நடுவே அவளை சிறைப்பிடித்தான். ஆகாஷ், என்ன பண்றீங்க? யாராவது வந்துட்டு போறாங்க, விடுங்க என்று தாமரை பதற்றத்துடன் சொல்ல, யாரும் வரமாட்டாங்க தாமரை, எல்லாரும் பாப்பா கூட பிஸியா இருக்காங்க, எனக்குன்னு இருக்கிற இந்த 5 நிமிஷத்தை யாராலையும் தடுக்க முடியாது என்று சொன்ன ஆகாஷ் அவளது கழுத்தோரம் தனது முகத்தை நெருங்க செய்தான். அவனது மூச்சு காற்று அவள் பிடரியில் பட்ட போது தாமரைக்கு ஒரு கணம் கை கால்கள் ஓடவில்லை. ஆகாஷ், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, நான் தான் 1 மாசம்னு சொன்னேன்ல என்று அவள் சினுங்க, நீதான் சொன்ன, நான் உன்னை சத்தியம் பண்ணலையே, 1 மாசம் உன்னை தொடாம இருக்க சொன்னா அது இந்த ஆகாஷால முடியாதுடி என்று சொல்லி அவளது காதோரம் ஒரு மென்மையான முத்தத்தை ஈட்டான். தாமரைக்கு அப்படியே உடல் சிலிர்த்தது. அவள் அவனது சட்டையை பிடித்து கொண்டு, ரொம்ப கெட்டவன் ஆகாஷ் நீங்க என்று சொல்லும் போதே அவளது முகத்தில் ஒரு வெட்கச் சிரிப்பு மின்னியது. தாமரை அவனிடமிருந்து தப்பிக்க முயன்று நகர்ந்த போது அவன் அவளது புடவை தலைப்பை பிடித்து இழுத்து மீண்டும் தன் பக்கமாக திருப்பினான். இந்த முறை அவளது 2 கன்னங்களையும் தன் கைகளால் ஏந்தி அவளது நெற்றியில் ஒரு ஆழமான முத்தத்தினை அழுத்தினான். இப்போதைக்கு இதுதான் உனக்கான அட்வான்ஸ், நைட்ல நீ அங்க நிம்மதியா தூங்கு, ஆனா இங்க நான் உன் நினைப்பிலேயே கவிதை எழுதிக்கிட்டு இருக்கேன் என்று அவன் கண்ணடித்து விட்டு யாரோ வரும் சத்தம் கேட்டதும் ஒன்றும் தெரியாதவன் போல தள்ளி நின்று ஒரு ஆப்பிளை எடுத்து கடித்தான். தாமரை முகம் முழுக்க சிவக்க மூச்சரிக்க அப்படியே நின்றாள். ரம்யா உள்ளே வந்த போது, தாமரை, ஏன் உன் முகம் இவ்வளவு சவந்திருக்கு, அடுப்பு ரொம்ப சூடா இருக்கா என்று கேட்க தாமரை ஆகாஷை முறித்து பார்த்தாள். ஆனால் ஆகாஷ் ஜாலியாக ஆப்பிளை சாப்பிட்டு கொண்டே, ஆமா நீ, இங்க ஒரே அனலா இருக்கு, அதான் தாமரைக்கு வேர்த்து கொட்டுது போல என்று கிண்டலாக சொல்லிவிட்டு சென்றான். மறுநாள் காலை தாமரை தோட்டத்தில் பூ பறித்து கொண்டிருக்க கார்த்திக் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தான். ஆகாஷ் ஆபீஸிற்கு புறப்பட்டு தயாராகி வெளியே வந்தவன் கார்த்திக் கவனிக்காத சமயமாக பார்த்து தாமரை பூ பறித்து கொண்டிருக்கும் செடிக்கு பின்னால் சென்று அவள் பூ பறிக்க குனிந்த போது சட்டென்று அவளது கையை பிடித்து இழுத்து ஒரு ரோஜா பூவை அவள் கூந்தலில் வைத்து விட்டான். தாமரை பதறியவள், ஆகாஷ், என்ன பண்றீங்க, எல்லார் முன்னாடியுமா, விடுங்க ஆகாஷ் என்று அவள் மெல்ல கத்த ஆகாஷ் அவளது காதோரம் குனிந்து, சாயங்காலம் சீக்கிரம் வந்துருவேன், ரெடியா இரு என்று சொல்லிவிட்டு கார்த்திகை பார்த்து, அண்ணா கிளம்புறேன் என்று சத்தமாக சொல்லிவிட்டு காரில் ஏறினான். தாமரை தன் தலையில் இருந்த பூவை தொட்டு பார்த்து கொண்டே அவனது கார் மறைவது வரை பார்த்து நின்றாள். இந்த மனுஷன் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போலையே என்று தடையில் அடித்துக் கொண்டே உள்ளே சென்று விட்டாள். அதே நேரம் விசாலாட்சி ஒரு பக்கம் சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தாலும் இந்த சின்ன சின்ன காதல் குறும்புகள் அந்த வீட்டை ஒரு நந்தவனமாகவே மாற்றியிருந்தது. ஆனால் ஆகாஷிற்கு தெரியாது இந்த மகிழ்ச்சிக்கு நடுவே ஒரு பெரிய சோதனை அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது என்று.
ஆகாஷ் சொன்னது போலவே அன்று மாலை அலுவலகத்திலிருந்து சீக்கிரமாகவே வந்துவிட்டான். வாசலில் கார் சத்தம் கேட்டதுமே தாமரைக்கு இதயம் லேசாக துடிக்க தொடங்கியது. இன்னைக்கு இவர் என்ன குறும்பு பண்ண போறாரோ தெரியலையே என்று நினைத்து கொண்டே ஒன்றும் தெரியாதவள் போல தாத்தாவுக்கு மருந்து கொடுத்து கொண்டிருந்தாள். ஆகாஷ் உள்ளே நுழைந்ததும் நேராக தாத்தாவை பார்த்து, என்ன தாத்தா, இப்போ நீங்க எனர்ஜியா இருக்கீங்களா என்று நலம் விசாரித்தான். ஆனால் அவனது கண்கள் மட்டும் ஓரமாக தாமரையை அளவெடுத்து கொண்டிருந்தன. ஆனால் தாமரை அவனை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை. தாத்தா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நழுவ பார்த்தாள். அப்பொழுது வேண்டுமென்றே, தாமரை, எனக்கும் ஒரு ஸ்ட்ராங் காஃபி என் ரூமுக்கு கொண்டு வந்துரு என்று ஆகாஷ் அதிகாரமாக கட்டளையிட்டு விட்டு தன் அறைக்கு சென்றான். தாமரை காஃபியுடன் ஆகாஷின் அறைக்குள் நுழைந்தாள். அறைக்கதவு பாதி திறந்திருந்தது. ஆகாஷ் சட்டை புத்தான்களை கழற்றிக்கொண்டே ஜன்னல் ஓரம் நின்றிருக்க தாமரை மேஜை மீது காஃபியை வைத்துவிட்டு, காஃபி வச்சிருக்கேன், குடிச்சிட்டு சீக்கிரம் வாங்க, ரம்யாக்கா கூப்பிடுறாங்க என்று சொல்லிவிட்டு திரும்பினாள். திடீரென ஆகாஷ் மின்னல் வேகத்தில் வந்து கதவை தாழ் போட்டு விட்டு அவளை அப்படியே கதவோடு சேர்த்து சாய்த்தான். அவனது இந்த திடீர் செயலில் தாமரை அதிர்ச்சியில் ஆகாஷ் என்று கத்தப்போக அவளது இதழ்களில் தன் விரலை வைத்து மௌனமாக்கியவன், அண்ணி கூப்பிடுறாங்களா, இல்ல நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறியா என்று அவன் மிகவும் நெருக்கமாக நின்று கேட்டான். தாமரை அவனது பிடியில் இருந்து விலக முயன்றவள், ஆகாஷ், இது என்ன அநியாயம், மாமா வெளியே இருக்காரு, விடுங்க என்ன என்றதும், அண்ணன் பேப்பர் படிக்கிறாரு, தாத்தா தூங்குறாரு, ரம்யா நீ பாப்பா கூட இருக்காங்க, இப்போ இந்த உலகத்துல நாம 2 பேர் மட்டும் தாண்டி என்று சொல்லி அவளது கழுத்தோரம் இருந்த அந்த மெல்லிய முடியை செல்லமாக ஊதிவிட்டான். தாமரைக்கு ஒரு கணம் கண்கள் சொருகியது. அவனது தீண்டல் அவளது வைராக்கியத்தை மெல்ல மெல்ல கரைத்து கொண்டிருந்தது. ஏங்க, நீங்க சிஇஓவா இல்ல இப்படி திருட்டுத்தனமா ரொமான்ஸ் பண்ற திருடனா என்று அவள் மூச்சரைக்கு கேட்க, உன்கிட்ட மட்டும்தான் நான் தாமரை திருடன் என்று சொன்ன ஆகாஷ் குனிந்த அவளது கன்னத்தில் ஒரு நீண்ட ஆழமான முத்தத்தை அழுத்தினான். அந்த முத்தத்தின் ஈரத்தில் தாமரை தன் கட்டுப்பாட்டை இழந்தாள். அவனது சட்டையை இறுக பற்றி கொண்டு, ஆகாஷ், என்ன எல்லாம் பண்றீங்க, என்ன உங்களை சமாளிக்கவே முடியல என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். ஆகாஷ் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டு, இன்னும் 25 நாள் தான், அதுக்கப்புறம் நீ இந்த ரூமை விட்டு வெளியவே போக முடியாது பாத்துக்கோ என்று ஒரு கள்ளச்சிரிப்புடன் சொன்னான். அப்பொழுது திடீரென வெளியே வந்த கார்த்திக்கின் குரல் கேட்டது. தாமரை, காஃபி போட்டாச்சம்மா, எனக்கும் கொஞ்சம் கொடுமா என்றதும், ஐயோ மாமா கூப்பிடுறாங்க என்று பதறிய தாமரை சற்றென்று ஆகாஷை தள்ளிவிட்டு தன் புடவையையும் கூந்தலையும் சரி செய்து கொண்டாள். ஆகாஷ் ஏமாற்றத்துடன், இந்த அண்ணா இருக்காரே, கரெக்ட் டைம்க்கு வந்து வில்லன் வேலையை பாப்பாரு என்று தலையில் அடித்து கொண்டான். தாமரை அவனை பார்த்து சிரித்துவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடினாள். அவளது முகம் தக்காளி போல சிவந்திருப்பதை மறைப்பதற்கு போராடினாள். இருந்தாலும் இந்த மகிழ்ச்சியான தருணங்களுக்கு கீழே ஒரு ஆபத்து மெல்ல ஊர்ந்து கொண்டிருந்தது. விசாலாட்சி அனுப்பிய அந்த மர்ம நபர் வீட்டின் வேலையால் போல வேடமிட்டு இப்பொழுது அந்த புது வீட்டிற்குள்ளேயே நுழைந்து விட்டான். அவன் ஆகாஷின் அந்த முக்கியமான சொத்து பத்திரங்களை எப்படியாவது அபகரிக்க துடித்துக் கொண்டிருந்தான். தாமரை சமையலறைக்கு சென்ற போது அந்த புது வேலைக்காரன் ரகசியமாக ஆகாஷின் லேப்டாப் பேக்கை நோட்டம் விடுவதை பார்த்து விட்டாள். யாரு நீங்க, அங்க என்ன பண்ற என்று தாமரை அதட்டலாக கேட்க அவன் பதறி போய் நின்றான். சமையலறை வாசலில் நின்றிருந்த அந்த புதிய வேலைக்காரன் தாமரையின் குரலை கேட்டதும் கையில் இருந்த ஆகாஷின் லேப்டாப் பேக்கை சட்டென்று கீழே போட்டான். அவனது முகம் பயத்தில் வெளுத்து போனது. அது வந்து அம்மா, தரையில தூசியா இருந்துச்சு, அதான் ஓரமா எடுத்து வச்சேன் என்று திக்கி திணறி சொன்னான். தாமரை அவனை மேலிருந்து கீழ்வரை உற்று பார்த்தாள். அவன் கண்களில் ஒரு விதமான நரித்தனம் தெரிந்தது. தூசி இருந்தா தொடப்பத்தை கையில் எடுக்கணும், அடுத்தவங்களோட பேக தொடக்கூடாது. யார் உன்னை இங்க வேலைக்கு சேர்த்தது, உன் பேர் என்ன என்று அதிகாரமாக கேட்டாள். என் பேர் குமாருங்க, அந்த ஏஜென்சி மூலமா தான் வந்தேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் அங்கிருந்து நழுவ பார்த்தான். ஆனால் தாமரை அவனை விடவில்லை. நிலு, அவசரமா எங்க ஓடுற, ஆகாஷ் கொஞ்சம் இங்க வாங்க என்று சத்தமாக கூப்பிட்டாள்.
அறைக்குள் உடைமாற்றிக் கொண்டிருந்த ஆகாஷ் தாமரையின் குரலில் இருந்த அந்த எச்சரிக்கையை கேட்டு உடனே வெளியே ஓடி வந்தான். என்ன தாமரை, என்னாச்சு என்று பதற்றத்துடன் கேட்க, தாமரை அந்த வேலைக்காரனை காட்டி, இந்த குமார் எதுக்காக உங்க லேப்டாப் பேக தொட்டுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல, கேட்டா தூசிங்கிறான். இவன் மேல என்னவோ எனக்கு சந்தேகமா இருக்குது, நீங்க கொஞ்சம் என்னன்னு பாருங்க என்றாள். உடனே ஆகாஷ் அந்த ஆளை நெருங்கி வந்தான். அவனது சிஇஓ கண்கள் அந்த ஆளின் பதற்றத்தை சரியாக கணித்தன. யார்டா நீ, உண்மையை சொல்லு, இல்லனா இப்பவே போலீஸ கூப்பிடுவேன் என்று அவன் சட்டையை பிடித்து கேட்க, சத்தம் கேட்டு கார்த்திக்கும் ரம்யாவும் அங்கே வந்தனர். அந்த வேலைக்காரன் திடீரென ஆகாஷை தள்ளி விட்டு வாசலை நோக்கி ஓட ஆகாஷ் அவனை பிடிக்க முயன்றான். ஆனால் அந்த ஆள் வேகமாக தப்பித்து வெளியே நின்ற ஒரு காரில் ஏறி பறந்து விட்டான். டேய் நிலுடா என்று ஆகாஷ் கத்தியும் பயனில்லை. அவன் போயே விட்டான். ஆகாஷ் அதிர்ச்சியுடன் நின்றவன், தாமரை, நீ சொன்னது சரிதான், அவன் ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்கான். ஆனா அவன் எதையும் எடுத்துட்டு போகல இல்ல என்று தன் பேக்கை பரிசோதித்தான். தாமரை சிறிது நேரம் யோசித்தவள், ஆகாஷ், அவன் எதையும் எடுக்க வரல, ஏதோ உன்னை கண்டுபிடிக்க வந்திருக்கான். அத்தை அனுப்பின அந்த பார்சல் இருந்த சொத்து பத்திரம் அது இப்போ எங்க இருக்கு என்று கேட்டதும் ஆகாஷ் சட்டென்று அலமாரியை திறந்து பார்த்தான். பத்திரம் இங்கதான் இருக்கு தாமரை, ஆனா இதுக்கு பின்னாடி அம்மா ஏதோ ஒரு பெரிய சதி வச்சிருக்காங்கன்னு மட்டும் புரியுது. கார்த்திக் அண்ணா, நீங்க ரம்யா அண்ணியையும் பாப்பாவையும் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. இந்த வீட்டு வேலையாட்கள் யாரையும் இனிமே நாம நம்ப முடியாது என்றான் கவலையுடன். அந்த சம்பவம் அந்த வீட்டின் நிம்மதியை கொஞ்சம் குலைத்து விட்டது. ரம்யா பயத்தில் நடுங்கினாள். ஆகாஷ், அத்தை இன்னும் அடங்கலையா? நம்ம புது வீட்டுக்கு வந்தாலும் அவங்க நிழல் துரத்திட்டே வருதே என்று அழுதாள். தாமரை ரம்யாவின் கையை பற்றி கொண்டவள், அக்கா அழாதீங்க, இப்போ நம்ம பலவீனமா இருந்தா அது அவங்களுக்கு தான் சாதகமா முடியும். இனிமே இந்த தாமரை எப்பவும் முழிச்சுக்கிட்டு தான் இருப்பா. இந்த வீட்டுக்குள்ள ஒரு துரும்பு கூட அவங்களால அசைக்க முடியாது என்று உறுதியாக சொன்னாள். அன்று இரவு வீடே ஒரு விதமான பதற்றத்தில் இருந்தது. ஆகாஷ் தன் அறையில் லேப்டாப்பை நோண்டிக் கொண்டிருந்தான். தாமரை வழக்கம் போல ரம்யாவுடன் தங்குவதற்காக தன் தலையணையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். ஆகாஷ் அவளது கையை பிடித்து தடுத்தவன், தாமரை, இன்னைக்கு மட்டுமாச்சும் இங்கேயே இருடி, மனசு ரொம்ப பாரமா இருக்கு. அந்த ஆள் வந்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்று மிகவும் சோபமாக சொன்னான். தாமரை அவனை பார்த்து மெலிதாக சிரித்தவள், பயப்படாதீங்க ஆகாஷ், நான் பக்கத்து ரூம்ல தான் இருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் இங்க வரமாட்டேன். நீங்க பயப்படுறதுக்காக நான் என் முடிவை எல்லாம் மாத்திக்கவும் மாட்டேன் என்றாள் குறும்பாக. தாமரை, இது ரொமான்ஸ்கான நேரம் இல்லடி, ஒரு ஆபத்து நம்மள சுத்திக்கிட்டு இருக்கு என்று பாடமாக கூற, அந்த ஆபத்தையெல்லாம் நான் பார்த்துப்பேன், நீங்க முதல்ல நிம்மதியா தூங்குங்க. எப்போ உங்க அம்மாவோட இந்த சதிய நான் வேரோடு அறுக்கிறனோ அன்னைக்கு தான் நமக்கான ஹனிமூன் என்று சொல்லிவிட்டு அவனது கன்னத்தில் ஒரு முத்தத்தை கிஃப்டாக கொடுத்து விட்டு ஓடிவிட்டாள். போகும் அவளையே புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்த ஆகாஷ் தன் கன்னத்தை தடவிக்கொண்டே, இந்த மதுரக்காரி கிட்ட என்ன பண்ணாலும் ஒன்னும் வேலைக்காவது போலையே என்று தலையிலேயே அடித்து கொண்டாள். மறுபுறம் விசாலாட்சி தன் வீட்டில் அந்த குமாரிடம் பேசிக் கொண்டிருந்தார். என்னடா விஷயம் தெரிஞ்சுதா? அம்மா, அந்த பத்திரம் இன்னும் ஆகாஷ் கிட்ட தான் இருக்கு. ஆனா அந்த தாமரை ரொம்ப உஷாரா இருக்கா, என்ன கண்டுபிடிச்சிட்டா என்றான் குமார். விசாலாட்சி குரூரமாக சிரித்தவர், அவ கண்டுபிடிச்சா என்ன, அந்த பத்திரத்துல இருக்க அந்த ரகசியம் வெளியே வந்தா இந்த ஆகாஷும் கார்த்திக்கும் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாவாங்க. அந்த பூகம்பம் வெடிக்கிற வரைக்கும் நான் பொறுமையா காத்திருப்பேன் என்றார் வஞ்சகமான புன்னகையுடனே.